எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுகிறேன். ஸோ அதில் March 28 சுவிட்சர்லாந்து இருக்க ஜெனீவாவில் ஏஜிபி பிரசன்ஸ் தமிழ் ட்ரீம் நைட் அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கப்படுது. ஸோ இதில் கார்த்திக் தேவராஜனா நான் ஒரு பேண்ட் கூட சேர்ந்து நானும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் எல்லாத்தையுமே March 28 சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் பார்க்கறதுக்காக ரொம்ப அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ், தேங்க்யூ. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சூரிச் அருகே தமிழர் வீட்டில் பெருமளவான தங்க நகைகள் திருட்டு. சொலத்தோன் கண்டோனில் தொடர்ச்சியான தீ வைத்த சம்பவங்கள். 14 சம்பவங்களுக்கு 24 வயது நபர் ஒப்புதல். பிரான்ஸ் மொண்டானா தீ விபத்தில் காயமடைந்த 45 பேர் இன்னும் சிகிச்சையில். கர்சஸ் பேருந்து தீ விபத்து துயரத்தில் சுவிஸ் தபால் நிறுவனம். லுசன் கண்டோனில் பல்வேறு போக்குவரத்து விபத்துகள், பலர் காயம். அமெரிக்காவை விட ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கம் தேவை. சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தில் கருத்து. ஆர்கவ் கண்டோனில் திருட்டு முயற்சி சந்தேகம். முகமூடி அணிந்த 2 கைது. தொடர்பான விரிவான செய்திகள். ஹாய் சுவிஸ் தமிழர்களே, இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோஃபாஸ், கட்டில் மற்றும் மெத்தை அலுமாரி எல்லாவற்றையும் மலிவு விலையில வாங்க வேண்டுமா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்கள் வீடுகளுக்கு இலவசமாக டெலிவரி செய்வதோடு பொருத்தியும் தருகிறோம். மாடர்ன் மெர்பிள் GmbH சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம். சுவிட்சர்லாந்து தனது பாதுகாப்பு மற்றும் அரசியல் ஒத்துழைப்பில் அமெரிக்காவை பற்றிய சார்பை குறைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோடு மேலும் நெருக்கமாக செயற்பட வேண்டும் என்ற கருத்து நாட்டின் தேசிய கவுன்சிலில் வலுப்பெற்றுள்ளது. வியாழக்கிழமை இடம்பெற்ற விவாதத்தின் பின்னர் இந்த நோக்கத்தை குறிப்பிடும் ஒரு தீர்மானத்தை தேசிய கவுன்சில் ஏற்றுக்கொண்டது. இந்த தீர்மானத்தை முன்வைத்தவர் சுவிட்சர்லாந்து சமூக ஜனநாயக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிஸ்கா சைலர் கிராஃப் ஆவார். அமெரிக்காவின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் குறிப்பாக அந்நாட்டின் ஜனாதிபதியின் கணிக்க முடியாத நடவடிக்கைகள் குறித்து கவலை வெளியிட்ட அவர், சுவிட்சர்லாந்து தனது பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டுக் கொள்கையில் புதிய முன்னுரிமைகளை வகுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரிவித்தார். நமது உண்மையான நண்பர்கள் யார், யாரோடு நாம் அதிகமாக இணைந்து செயற்பட வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் ஒன்றே உள்ளது, அது ஐரோப்பிய ஒன்றியம் என்று அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த தீர்மானம் சுவிட்சர்லாந்து தனது பாதுகாப்பு ஒத்துழைப்பில் அமெரிக்காவை மாத்திரமே சார்ந்திருக்காமல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் பிற ஐரோப்பிய கூட்டாளிகளோடு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கொள்கை தொடர்பான ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசாங்கமும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு நெருக்கமான உறவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது. இருப்பினும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்டின் ஃபிஸ்டர் அமெரிக்கா இன்னும் சுவிட்சர்லாந்துக்கு முக்கியமான கூட்டாளியாகவே உள்ளதாக வலியுறுத்தினார். அவர் கூறுகையில், இன்றைய சூழலில் அட்லாண்டிக் கடலை கடந்து உள்ள உறவுகள் சிலது சிக்கலாகவும் உறுதியற்றதாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அமெரிக்கா இன்னும் ஒரு முக்கியமான கூட்டாளியாகவே உள்ளது என்றார். சுவிட்சர்லாந்து பாரம்பரியமாக நடுநிலை கொள்கையை பின்பற்றும் நாடாக இருந்தாலும் உலக அரசியல் மாற்றங்களும் ஐரோப்பாவில் உருவாகும் பாதுகாப்பு சவால்களும் காரணமாக அதன் வெளிநாட்டு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து நாடாளுமன்றத்திலும் அரசியல் வட்டாரங்களிலும் புதிய விவாதங்கள் அதிகரித்து வருகின்றன. சுவிட்சர்லாந்தின் கிராபர்டன் கண்டோனில் அமைந்துள்ள டோமாட் எம்ஸ் நகரத்தில் முக்கிய நெடுஞ்சாலையான A13 போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் காலங்களில் வெளிநகர வாகனங்கள் ஊடறுத்து செல்வதை கட்டுப்படுத்த புதிய விதி அமலுக்கு வரவுள்ளது. பொதுவாக ஈஸ்டர் போன்ற விடுமுறை காலங்களில் A13 நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் உருவாகும். அந்த நேரங்களில் பல வாகன ஓட்டிகள் நெரிசலை தவிர்க்க அருகிலுள்ள டோமாட் எம்ஸ் நகரின் உள்ளூர் சாலைகள் வழியாக மாற்றுப்பாதையாக பயணம் செய்கின்றனர். இதனால் அந்த சிறிய நகரின் குடியிருப்பவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இந்த மாற்றுப்பாதை பயன்பாட்டினால் நகரின் சாலைகள் அதிகமாக நெரிசல் அடைவதோடு சத்தம் மற்றும் காற்று மாசுபாடும் அதிகரித்து உள்ளூர் மக்களின் தினசரி வாழ்க்கையை பாதிக்கிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்கென ஈஸ்டர் விடுமுறை காலத்திலிருந்து ப்ளூ லைன் எனப்படும் புதிய போக்குவரத்து கட்டுப்பாட்டு திட்டத்தை அதிகாரிகள் அறிமுகப்படுத்த உள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட சாலைகள் உள்ளூர் குடியிருப்பாளர்கள் மாத்திரமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நகரை சேர்ந்தவர்கள் அல்லாத வாகன ஓட்டிகள் அந்த சாலைகளை வழித்தடமாக பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனினும் பொது போக்குவரத்து சேவைகள் மற்றும் அவசர சேவைகள், உதாரணமாக ஆம்புலன்ஸ், தீயணைப்பு சேவை போன்றவை இந்த புதிய ஊடறுத்து செல்ல தடை விதிமுறையிலிருந்து விலக்கு பெறும் என்றும் அதிகாரிகள் விளக்கினர். சுவிட்சர்லாந்தில் விடுமுறை காலங்களில் முக்கிய நெடுஞ்சாலைகளில் உருவாகும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அருகிலுள்ள சிறிய நகரங்கள் பாதிக்கப்படுவது கடந்த சில ஆண்டுகளாக அதிகரிக்கிறது. இதனால் உள்ளூர் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதுகாக்க பல நகராட்சிகள் இத்தகைய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை பரிசீலிக்கின்றன. சுவிட்சர்லாந்தில் குடும்பங்களின் வாழ்வாதார செலவுகள் அதிகரித்து வருவதால் பல குடும்பங்கள் பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றன. குறிப்பாக மருத்துவ காப்பீட்டு கட்டணங்கள் மற்றும் விலைவாசி உயர்வு தற்போது சுவிஸ் குடும்பங்களின் முக்கியமான கவலைகளாக மாறியுள்ளன. வியாழக்கிழமை வெளியான சுவிஸ் குடும்ப பாரோமீட்டர் 2026 ஆய்வறிக்கையின்படி நாட்டில் உள்ள குடும்பங்களில் பாதிக்கு மேற்பட்டோர் தங்களின் மாதாந்திர செலவுகளை சமாளிப்பதில் சிரமங்களை சந்திக்கின்றனர். இந்த ஆய்வு சுவிட்சர்லாந்தின் குடும்ப நல அமைப்பான ப்ரோ ஃபேமிலியா மற்றும் வாழ்க்கை காப்பீட்டு நிறுவனம் பாக்ஸ் ஆகியவற்றின் இணைப்பில் மேற்கொள்ளப்பட்டது. அதில் பங்கேற்ற குடும்பங்களில்
குடும்பங்களில் 49% பேர் மருத்துவ காப்பீட்டு கட்டணங்கள் தான் அவர்களின் மிகப்பெரிய பொருளாதார கவலை என்றனர். அதற்கு அடுத்ததாக 37% பேர் விலைவாசி உயர்வை முக்கிய பிரச்சனையாக குறிப்பிட்டனர். வீட்டு வசதி தொடர்பான செலவுகள் 25% குடும்பங்களுக்கு சுமையாக இருப்பதாகவும் ஆய்வு கூறுகிறது. மொத்தத்தில் பார்த்தால் சுமார் பாதி குடும்பங்களுக்கு தினசரி வாழ்க்கை செலவுகளை சமாளிப்பதே சவாலாக உள்ளது. ஆய்வில் பங்கேற்ற குடும்பங்களில் 46% பேர் தங்களின் வருமானம் செலவுகளை நிரப்புவதற்கே தட்டுப்பாடின்றி போதுகிறது என்றனர். மேலும் சிறிய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் அதிக பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொள்வதாகவும் அறிக்கை காட்டுகிறது. குறிப்பாக பிறந்தது முதல் 3 வயது வரையிலான குழந்தைகள் உள்ள குடும்பங்களில் 53% பேர் தங்களின் வருமானம் மிக குறைந்த அளவிலேயே தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் கடந்த சில ஆண்டுகளாக மருத்துவ காப்பீட்டு கட்டணங்கள் தொடர்ந்து உயர்ந்து வருவதும் வீட்டு வாடகை மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்ததும் பல குடும்பங்களின் நிதி நிலையை பாதித்து வருவதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். இதனால் குடும்பங்களின் வாழ்வாதார செலவுகள் குறித்து அரசியல் மற்றும் சமூக மட்டங்களிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கண்டோனில் உள்ள எர்லின்ஸ்பச் பகுதியில் திருட்டு முயற்சியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் 2026 மார்ச் 12 வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. அன்றைய தினம் மாலை சுமார் 7:30 அளவில் அந்த பகுதியில் உள்ள ஒரு டெரஸ் வீட்டு தொகுதியில் வசிக்கும் ஒருவர் தனது அண்டை வீட்டின் தோட்டப்பகுதியில் முகமூடி அணிந்த 2 ஆண்கள் சந்தேகத்துக்கிடமாக சுற்றித் திரும்பதை கவனித்தார். சந்தேகமான சூழ்நிலையை உணர்ந்த அந்த குடியிருப்பாளர் உடனடியாக போலீஸ் அவசர எண்ணுக்கு தகவல் கொடுத்தார். தகவல் கிடைத்தவுடன் ஆர்கவ் கண்டோனல் போலீசார், ஆரோவ் நகர காவல்துறை மற்றும் கண்டோனல் போலீசார் இணைந்து பல கண்காணிப்பு படைகளை உடனடியாக தேடுதல் பணியில் ஈடுபடுத்தினர். சம்பவ இடத்துக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு போலீஸ் கண்காணிப்பு குழு ஆராவ் நோக்கி சென்று கொண்டிருந்த வெள்ளை நிற காரை கவனித்தது. நகரின் நுழைவு பகுதியில் மற்றொரு போலீஸ் குழு இருந்ததை கண்ட அந்த வாகன ஓட்டுநர் திடீரென திசை மாற்றி அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிக்குள் திரும்பினார். இதைத் தொடர்ந்து ஆர்கவ் கண்டோனல் போலீசார் அந்த காரை தடுத்து நிறுத்தினர். வாகனத்தில் இருந்தவர்கள் 20 வயதான ஒரு இத்தாலியர் மற்றும் 27 வயதுடைய ஒரு அல்பேனியர் என தெரிய வந்தது. இவர்களுக்கு சுவிட்சர்லாந்தில் நிரந்தர வசிப்பிடம் கிடையாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருட்டு முயற்சி தொடர்பான சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த இருவரையும் போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் குடியிருப்பு பகுதிகளில் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் அல்லது நிகழ்வுகளை உடனடியாக போலீசுக்கு தகவல் அளிப்பது குற்றங்களை தடுப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது என அதிகாரிகள் மீண்டும் பொதுமக்களிடம் வலியுறுத்தினர். சுவிட்சர்லாந்தின் கர்சஸ் பகுதியில் ஏற்பட்ட பேருந்து தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த துயரமான சூழ்நிலையிலும் சுவிஸ் தபால் நிறுவனம் தனது ஆண்டு முடிவு செய்தியாளர் சந்திப்பை திட்டமிட்டபடி நடத்தி முடித்தது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஒருவர் போஸ்ட் பஸ் சேவையில் பணியாற்றிய பேருந்து ஓட்டுநர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் நிறுவனத்துக்கும் பணியாளர்களுக்கு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியதாக சுவிஸ் தபால் நிறுவனத்தின் தலைவர் கிறிஸ்டியன் லெவ்ராட் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், இந்த துயரமான சம்பவம் அனைவரையும் ஆழமாக பாதித்துள்ளது என்றாலும் பொதுமக்களுக்கு சேவை வழங்கும் நிறுவனமாக தனது பொது பொறுப்பை தொடர வேண்டிய கடமை சுவிஸ் தபாலுக்கு இருப்பதாக தெரிவித்தார். மிகவும் கடினமான சூழ்நிலையிலும் நாங்கள் எங்கள் பொது சேவையை தொடர வேண்டிய பொறுப்பு உள்ளது என்றார். விபத்தில் உயிரிழந்த 63 வயதான பேருந்து ஓட்டுநர் கடந்த 2 ஆண்டுகளாக போஸ்ட் பஸ் சேவையில் பணியாற்றி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஸ்டீஃபன் ரெக்லி அந்த ஓட்டுநர் போஸ்ட் பஸ் குடும்பத்தின் மதிப்புமிக்க உறுப்பினராக இருந்தார் என்று கூறி அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இந்த துயர சம்பவத்துக்கென செய்தியாளர் சந்திப்பின் போது 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. மேலும் உயிரிழந்த ஓட்டுநரின் குடும்பத்தினரோடு நிறுவனம் தொடர்பில் இருந்து தேவையான ஆதரவு மற்றும் உதவிகளை வழங்கி வருவதாக சுவிஸ் தபால் நிறுவனம் தெரிவித்தது. கர்சஸ் பகுதியில் ஏற்பட்ட இந்த பேருந்து தீ விபத்து சுவிட்சர்லாந்து முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தின் காரணம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். கடந்த 21 ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். வங்கிக் கடன், வீட்டுக்கடன், காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள். இது மாத்திரமின்றி திருமணம், பிறந்த நாள், விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள். காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் மிரர் போட்டோ பூத். வங்கி கடன் பெற முடியாதவர்கள் மற்றும் கடன் சுமை உள்ளவர்களும் இலகுவாக ஒரு காரை வாங்க முடியும் என்றால் நம்ப முடிகிறதா? SMPS கார்ஸ் நிறுவனத்தில் எல்லாமே சாத்தியம். மற்ற நிறுவனங்களில் கார் லீசிங் பெற முடியாதவர்கள் எம்மை அணுகவும். உடன் தொடர்புகளுக்கு 41 78 71 52 990. சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் கண்டோனில் வியாழக்கிழமை மாலை இடம்பெற்ற பல்வேறு போக்குவரத்து விபத்துகளில் பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவங்களில் ஈஸ்கூட்ட விபத்து, 2 வாகனங்கள் தொடர்பான மோதல் மற்றும் 3 கார்கள் சம்பந்தப்பட்ட மோதல் ஆகியவை இடம்பெற்றன. முதல் சம்பவம் லுசர்ன் நகரில் உள்ள ஹால்டன் ஸ்ட்ராஸ் சாலையில் இடம்பெற்றது. வியாழக்கிழமை இரவு சுமார் 10:30 மணிக்கு முன்பாக 46 வயதுடைய ஒருவர் தனது மின்சார ஸ்கூட்டரில் நகரின் வெளியே நோக்கி பயணம் செய்து கொண்டார். லுசர்னர் ஹோஃப் பேருந்து நிறுத்தம் அருகே சென்ற வழி இன்னும் தெளிவாக அறியப்படாத காரணத்தால் அவர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தார். இதில் அவர் கடுமையாக
காயமடைந்ததால் அவசர மருத்துவ சேவை 144 மூலம் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதே நாளில் ஹோர் பகுதியில் மற்றொரு கடுமையான போக்குவரத்து விபத்தும் நேர்ந்தது. மாலை சுமார் 4:10 அளவில் ரிங்ஸ்ட்ராஸ் சாலையில் ஷ்லூண்ட் சுற்றுச்சாலையிலிருந்து ஹோவ் மையம் நோக்கி சென்ற கார் முன்பாக சென்ற வாகனத்தோடு மோதியது. அதன் பிறகு அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து கான்கிரீட் சுவரில் மோதி தொடர்ந்து சில மீட்டர் தூரம் சென்றது. பின்னர் அந்த வாகனம் சுற்றுச்சாலையை கடந்து சத்த தடுப்பு சுவரில் மோதி இறுதியில் எதிரே வந்த மற்றொரு காரோடு நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தின் காரணம் குறித்து அதிகாரிகள் தற்போது விசாரிக்கின்றனர். இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட கார் ஓட்டுநர் மற்றும் மற்றொரு வாகன ஓட்டுநர் லேசான காயங்களுடன் அவசர மருத்துவ சேவை 144 மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த விபத்தால் சுமார் 70,000 சுவிஸ் பிராங்க் அளவிற்கு சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஹிட்ஸ்கர்ச் பகுதியில் 3 வாகனங்கள் தொடர்பான மோதல் விபத்து நேர்ந்தது. லுசர்னஸ்ட்ராஸ் சாலையில் எர்மன்சி பகுதியிலிருந்து மோசன் நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனங்களில் வியாழக்கிழமை மாலை சுமார் 4:40 அளவில் இந்த பின்புற மோதல் ஏற்பட்டது. இதில் ஒரு வாகனத்தில் இருந்து ஒருவர் காயமடைந்தார். அவரை அவசர மருத்துவ சேவை 144 மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக லுசர்ன் கண்டோனல் போலீசார் மேலதிகமாக விசாரிக்கின்றனர். சாலைகளில் பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் என்றும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் வாகன ஓட்டிகளிடம் மீண்டும் வலியுறுத்தினர். சுவிட்சர்லாந்தின் சொலத்தோன் கண்டோனில் கடந்த மாதங்களில் இடம்பெற்ற தொடர்ச்சியான தீ வைத்த சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 24 வயதான சுவிஸ் நபர் மொத்தம் 14 தீ வைத்த சம்பவங்களில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். இந்த தகவலை சொலத்தோன் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. 2025 ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து லாங்கன் டோவ், சொலத்தோன் மற்றும் பெல்லாஹ் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டன. இந்த சம்பவங்களில் பலவும் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் ஆரம்பத்திலேயே அதிகாரிகளுக்கு ஏற்பட்டது. இதனை வழக்கறிஞர் அலுவலகமும் உறுதிப்படுத்தியது. இந்த தொடர்ச்சியான தீ சம்பவங்களை அடுத்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டனர். அதன் விளைவாக 2026 ஜனவரி மாத நடுப்பகுதியில் சந்தேக நபராக கருதப்பட்ட 24 வயதான சுவிஸ் நபர் கைதானார். கைது செய்யப்பட்டதிலிருந்து அவர் தொடர்ந்து விசாரணை காவலில் வைக்கப்பட்டார். ஆரம்பத்தில் இந்த வழக்கில் 8 தீ வைத்த சம்பவங்கள் மாத்திரமே தொடர்புடையதாக கருதப்பட்டது. ஆனால் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் மொத்தம் 14 தீ சம்பவங்களுக்கு அந்த நபர் பொறுப்பானவர் என்று தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவங்களில் கார்கள், இடிக்க தயாராக இருந்த பழைய கட்டடங்கள் மற்றும் ஒரு தொழிற்சாலை கட்டடம் உள்ளிட்ட பல இடங்களில் தீப்பரவல் ஏற்பட்டது. இருப்பினும் இந்த சம்பவங்களில் யாரும் காயமடையவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்து ஊடகமான பிளிக் வெளியிட்ட தகவலின்படி கைது செய்யப்பட்ட நபர் ஒரு தீயணைப்பு வீரராகவும் இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் அவர் இளைஞர் எஸ்விபி அரசியல் அமைப்போடு தொடர்புடையவராகவும் அதே சமயம் வலதுசாரி தீவிரவாத கருத்துக்களை கொண்ட ஜாங் டேட் என்ற குழுவோடு இணைந்து போராட்டங்களில் பங்கேற்றதாகவும் தகவல்கள் உள்ளன. இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. சூரிச் அருகில் உள்ள ஃபெரால்டோஃப் பகுதியில் வசிக்கும் தமிழ் குடும்பம் ஒன்றின் கேலரில் பாதுகாப்பாக வைத்திருந்த தங்க நகைகள் திருட்டு போன சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சுவிஸ் தமிழ் ஊடகத்துக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் அவர்கள் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தில் வசித்து வருவதாகவும் ஆரம்ப காலங்களில் தங்களது நகைகளை வங்கியின் பாதுகாப்பு லாக்கரில் வைத்திருந்ததாகவும் பின்னர் சொந்த வீடு வாங்கி வீடு மாற்றம் மற்றும் புதுப்பிப்பு பணிகளுக்கு பின்னர் அவற்றை வீட்டின் கெல்லரில் பாதுகாப்பாக வைத்திருந்ததாகவும் தெரிவித்தனர். அண்மையில் ஒரு நிகழ்விற்காக நகைகளை எடுக்க கெல்லருக்கு சென்றபடி நகைகள் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. நகைகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டிகள் அப்படி இருந்த நிலையில் உள்ளே இருந்த தங்க நகைகள் மாத்திரம் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது. சம்பவத்தில் விசித்திரமாக கெல்லர் கதவு அல்லது பூட்டில் உடைப்பு தடயங்கள் எதுவும் இல்லை எனவும் யாரோ ஒருவர் திறவுகோல் போன்ற முறையில் உள்ளே நுழைந்திருக்க கூடும் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் குடும்பத்தினர் தெரிவித்தனர். திருடப்பட்ட நகைகளில் சங்கிலிகள், வளையல்கள், தமது மகளின் விலை உயர்ந்த ஆபரணங்கள் மற்றும் பல ஆண்டுகளாக சேமித்து வாங்கிய நகைகள் இருந்ததாகவும் அவற்றின் மொத்த மதிப்பு தற்போதைய பெறுமதிக்கேற்ப இன்னும் கணக்கிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சில நகைகளுக்காக வாங்கிய பில்கள் இருப்பதாகவும் சிலவற்றுக்கான ஆவணங்கள் இல்லை எனவும் கூறப்பட்டது. சம்பவம் குறித்து தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை மேற்கொண்டதோடு நகைப்பெட்டிகள் மற்றும் சில ஆதாரங்களை ஆய்விற்கு எடுத்துச் சென்றுள்ளதாகவும் கூறினர். மேலும் தாம் இருக்கும் பகுதிகளில் வீடுகளில் திருடர்கள் உள்நுழையும் சம்பவங்களை கருத்தில் எடுத்து கெல்லருக்கும் திருடர்கள் நுழைய மாட்டார்கள் என எண்ணி நகைகள் பாதுகாப்பாக இருக்கும் என நினைத்து நகைகளை பத்திரமாக அங்கே வைத்து பேணியதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் பெண் தெரிவித்தார். இதனிடையே அண்மை காலமாக கெல்லர்கள் மற்றும் வீடுகளை குறிவைத்து திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள் தங்களது மதிப்புள்ள பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் எனவும் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகள் காணப்பட்டால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குமாறும் கேட்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தின் வலேஸ் கண்டோனில் உள்ள கிரான்ஸ் மொன்டானா பகுதியில் புத்தாண்டு தினத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் காயமடைந்தவர்களில் 45 பேர் இன்னும் சுவிட்சர்லாந்திலும் வெளிநாடுகளிலும் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். கடந்த வாரத்தோடு ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கை மாற்றமின்றி இருக்கிறது. இந்த தகவலை தேசிய பேரிடர் மருத்துவ ஒருங்கிணைப்பு அமைப்பு வியாழக்கிழமை கீஸ்டோன் SDA செய்தி நிறுவனத்துக்கு உறுதியளித்தது. அறிக்கையின்படி தற்போது 13 பேர் சுவிட்சர்லாந்தில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். இவர்களில் 6 பேர் சூரிச் நகரில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவரான குழந்தை இன்னும் பல்கலைக்கழக குழந்தைகள் மருத்துவமனையின் தீவிர
சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுகிறார். மேலும் 7 பேர் மேற்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள லவுசான் நகரில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மருத்துவமனை கூவில் சிகிச்சை பெறுகின்றனர். அதேவேளை தீக்காயங்களுக்கு ஆளான 7 பேர் சுவிட்சர்லாந்து விபத்து காப்புறுதி நிறுவனம் சுவா நடத்தும் மறுவாழ்வு மருத்துவ மையங்களில் சிகிச்சை பெறுகின்றனர். இவர்களில் 6 பேர் வலைஸ் கண்டோனின் சியோன் நகரிலும் ஒருவர் ஆர்கவ் கண்டோனில் உள்ள பெல்லிகோன் மறுவாழ்வு மருத்துவமனையிலும் உள்ளனர். மொத்தமாக 25 பேர் தற்போது வெளிநாடுகளில் சிகிச்சை பெறுகின்றனர். இவர்களில் 8 பேர் சுவிஸ் குடியுரிமை பெற்றவர்கள். மேலும் 5 சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் வெளிநாட்டு குடிமக்கள். காயமடைந்தவர்களில் 12 பேர் பிரான்சில், 4 பேர் ஜெர்மனியில் மற்றும் 9 பேர் இத்தாலியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். முன்னதாக பெல்ஜியத்தில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த ஒருவர் தற்போது மீண்டும் சுவிட்சர்லாந்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கட்டாமெட் தெரிவித்தது. 2026 ஆண்டு புத்தாண்டு தினத்தில் கிரான்ஸ் மொன்டானா பகுதியில் உள்ள லே கான்ஸ்டலேஷன் என்ற பாரில் ஏற்பட்ட தீ விபத்து சுவிட்சர்லாந்தை அதிர்ச்சிப்படுத்தியது. அந்த விபத்தில் 41 பேர் பலியானதோடு மொத்தம் 115 பேர் காயமடைந்தனர். அந்த சம்பவத்தின் தாக்கம் இன்னும் பல குடும்பங்களையும் சமூகத்தையும் பாதித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரம் தொழில்நுட்ப பயன்பாட்டின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் மார்ச் 20ஆம் தேதி டிஜிட்டல் டெடாக்ஸ் டே ஒன்றை நடத்த திட்டமிட்டது. இந்த முயற்சியின் மூலம் தேவையற்ற டிஜிட்டல் பயன்பாட்டை குறைப்பதோடு இணையத்தில் அதிக நேரம் செலவிடுவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் விளைவுகளை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே நகர அதிகாரிகளின் நோக்கம். அதிகாரிகள் வழங்கிய தகவலின்படி சுவிட்சர்லாந்தில் ஒருவர் சராசரியாக தினமும் 5.5 மணி நேரத்துக்கு மேலாக இணையத்தில் செலவிடுகிறார். இந்த அதிகமான டிஜிட்டல் பயன்பாடு நாட்டின் மொத்த கிரீன் ஹவுஸ் வாயு வெளியீட்டில் சுமார் 2% வரை பங்களிப்பதாக மதிப்பிடப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அரசு அலுவலகங்களில் பணியாற்றும் ஊழியர்களும் கூட்டாளி அமைப்புகளும் தேவையற்ற மின்னஞ்சல்கள் மற்றும் கோப்புகளை நீக்குமாறு ஊக்குவிக்கப்படுகின்றனர். அதேபோல் மின்னணு சாதனங்களின் பயன்பாட்டு காலத்தை அதிகரித்து புதிய சாதனங்களை அடிக்கடி வாங்குவதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இசை, புகைப்படங்கள் மற்றும் பிற கோப்புகளை கிளவுட் சேமிப்பகங்களில் நிரந்தரமாக சேமித்து வைத்திருப்பதும் அதிகளவு மின்சாரத்தை பயன்படுத்தும் செயலாக இருப்பதால் அவற்றையும் குறைக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேபோல் செயற்கை நுண்ணறிவு சேவைகளை அதிகமாக பயன்படுத்துவதும் பெரிய தரவு மையங்களில் அதிக மின்சாரத்தை பயன்படுத்த வைக்கும் என்பதால் அவற்றின் பயன்பாட்டையும் சிந்தித்து குறைக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி தொடர்பான முயற்சிகளில் சுவிட்சர்லாந்து பல ஆண்டுகளாக கவனம் செலுத்தி வரும் நிலையில் டிஜிட்டல் உலகத்தின் மறைமுக சுற்றுச்சூழல் தாக்கத்தை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த முயற்சி முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான SwissTamil24.com அணுகுங்கள். வணக்கம்.